வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு லவ் சாங் லிரிக் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரீன் ரிமூவ் ஆகிடும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நாகார்ஜுனாவோட ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக உங்களோட ஃப்ரேமுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ இருக்கான்றதை பார்த்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அது எந்த ஆங்கிளில் இருக்கோ ஸோ அந்த ஆங்கிளுக்கே உங்கள் ஃபோட்டோவை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ கரெக்டாக ஃப்ரேமில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும், பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண இமேஜ். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு கைன்மாஸ்டர்லேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதும் பார்த்துருவோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வேணுன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணி மேலே இருக்க ஃபோட்டோவை ரொம்ப டச் பண்ண வேணாம், லைட்டாக டச் பண்ணால் போதும். இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ்ஸு, ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவை அப்படின்னா கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளவர் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த ஃப்ரேம் சைடில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட ஃப்ளவரோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு இப்போ 2 இடத்துலையுமே நான் நாகார்ஜுனா ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு இடத்துல உங்களோட ஃபோட்டோ, இன்னொரு இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ, ஸோ அந்த மாதிரி மாறி மாறி கூட செட் பண்ணிக்கோங்க. இல்லை சோலோவாக இருக்கீங்கன்னா தனியாகவே 2 ஃபோட்டோவும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரேம் இமேஜ் ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி அதையும் லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸையுமே கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இதையும் மேலே இந்த கார்னரில் வந்துட்டு நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதோட சைஸை கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ நான் அந்த நாகார்ஜுனா இமேஜ் ஜஸ்ட் மாற்றிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஃபீமேல் ஏதாவது ஃபோட்டோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ கீழே இந்த மாதிரி நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாற்றி காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு எந்த டைப்போ அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு சாங் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ சாங் செலக்ட் பண்ணிட்டீங்க லிரிக்ஸ் அப்படின்னா கிராப் ஐகானுக்கு போங்க. அது நம்ம நேம் இருக்கும், அந்த நேமை மட்டும் கீழே கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க.
பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு மல்டிபிள் ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க. இப்போ அதை சேம் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம ஃபேஸ்க்கு இந்த பக்கம் இந்த ஃப்ரேம் கீழே இந்த மாதிரி இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல செட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுங்க. ஸோ அது உங்கள் ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் போகிற வரையே நீங்கள் சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு அந்த லிரிக்ஸ் வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேக்ரவுண்டில் கரெக்டாக வந்துட்டு லிரிக்ஸ் செட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ அந்த ஆங்கிள் எப்படி இருக்கோ அந்த ஃப்ரேமு, ஸோ அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் விஷுவலாக பார்க்க உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிளெண்டை மட்டும் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸோட வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.